Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல நெத்திலி கருவாடு குழம்பு ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கருவாடுனாலே நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ரெசிபி தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நாம கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் 1 கப் போல கருவாடு எடுத்து வச்சிருக்கேன். இதோட தலை, குடல் இதெல்லாம் பிச்சிட்டு பின்னாடி இருக்க வாலையும் முதல்ல பிச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா நெத்திலி மீனையும் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இதை முதல்ல கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நம்ம அலசிக்க போகிறோம். சுடு தண்ணி ஊற்றினாதான் அது மேலே இருக்க அந்த ஒயிட் கலர் லேயர், அப்புறம் இதில் ஏதாவது தூசு, மண் இதெல்லாம் இருந்ததுன்னா போயிடும். இப்போ சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரில் ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப உப்புலாம் இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 20 போல் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். கூடவே ஒரு 7 பல் போல் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை. சின்ன வெங்காயம் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா கன்சிஸ்டன்சியில் கிரேவியாக கிடைக்கும். இப்போ இதில் நான் 1 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும்னு இல்லை. முருங்கைக்காய், வாழைக்காய் இந்த மாதிரி எந்த நாட்டு காய்கள் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள் இதுலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள், காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி குழம்புக்கு, கூடவே கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நெத்திலி கருவாடை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துருங்க. ரொம்ப கொடுக்க தேவையில்லை. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வச்சு கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிருக்கு. மேலே நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் குழம்பு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி கருவாடு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கருவாட்டு குழம்பு அன்னைக்கு வச்சு சாப்பிட்றத விட ஒரு நாள் கழித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.